சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது சியோலோட வைஃப்க்கு கரெக்டான டைம்ல போய் நம்ம மின்னும் ஜியாங்கும் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர நம்ம மின்னு முதல் வேலையா என்ன பண்றான், அவனுடைய அம்மா வச்சிருந்த அந்த பேண்ட் வீட்டுல எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருக்கான். பாட்டியும் வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. நான் அம்மாவுக்காக ஒரு பேண்ட் வாங்கி தந்திருந்தேன், அது எங்க இருக்கு, நீங்க எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேட்க அவங்களுக்கும் தெரியல. ஆனா போன்ல மின்னோட அம்மா கையில அந்த பேண்ட் இருக்கிறத எடுத்து பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மின் இந்த போட்டோல அம்மா கூட இருக்கிற இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கான்னு அவங்க சொல்ல இவனு யார் அதுன்னு வந்து செக் பண்ணி பாக்குறான். இந்த போட்டோவை பார்த்ததும் அவனுடைய ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அந்த போட்டோல அவன் அம்மா கூட இருக்கிறதே ஜியாங் தான். இதை பார்த்ததும் அவனுக்கு பல டவுட் வருது. அப்படின்னா ஜியாங்க என்னுடைய அம்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமா, ஜியாங்கோட டீடைல்ஸ் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவன் அம்மாவுடைய போன் எடுத்து கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். இதுல உன்னோட பேர் மாதிரி உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா, நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னு. ஆனா ஜியாங்க்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேது. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸும் மின்னோட அம்மாவை பத்தி சில டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட பேசுறதுக்காக அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த ரெண்டு போலீஸ்க்கும் மின்னோட அம்மா இறந்து போனதுக்கு மின்னே காரணமா இருப்பானு தான் டவுட். உங்க அம்மாவுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அப்ப நீங்களும் அவங்க பக்கத்துலயே தான் இருந்தீங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க லேட்டா தான் வந்திருக்கீங்க. அதுவும் அந்த ஸ்பாட்லயே நின்னுட்டு இருந்த உங்க அம்மாவோட டாக்ஸி எடுத்துட்டு வராம வேற ஒரு டாக்ஸி பிடிச்சு வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்க நம்ம மின்னு எல்லாத்தையுமே கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றான். கட் பண்ண இப்ப நமக்கு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மின்னு போன்ல அவனுடைய அம்மா கிட்ட பேசிட்டு அங்க பக்கத்துல தான் நடந்து வந்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி சத்தம் கேட்டதும் இவனு வேகமா அந்த இடத்துக்கு ஓடி போய் அவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பான். இங்க நின்னுட்டு இருக்க அவனுடைய அம்மாவோட டாக்ஸி எடுத்துட்டு அவன் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒருவேளை அந்த கில்லர் விட்டுட்டு போன எவிடன்ஸ் அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது இந்த கார்ல இருந்தா அதை அவன் வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வேற ஒரு டாக்ஸியை பிடிச்சு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து டிராபிக் ஜாம் ஆனதுனால இவன் ஹாஸ்பிட்டலுக்கும் லேட்டா தான் வந்திருப்பான். இதுதான் உண்மையான காரணம். இருந்தாலும் அந்த போலீஸ் இவங்கிட்ட தொண்ணு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களா. மின் கடுப்பாயிடுறான். நான் என்னோட அம்மாவை சாகடிச்சிருப்பேன்ற ஆங்கிள் நீங்க யோசிக்கிறீங்க, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இது ஆக்சிடென்ட் இல்லைன்னா இதுக்கு காரணம் வேற ஒரு பர்சன் தான். அவ யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இன்னைக்கு அம்மாவுடைய பர்த்டே, நான் இங்க இருந்து போயாகணும்னு சொல்லி கிளம்பிடுறான். அவனோட அம்மா ஞாபகமா இருக்க ஒரு மெமோரியலுக்கு போயிட்டு ஜியாங் கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். என்னோட அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இறந்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களும் ஒரு டாக்ஸி டிரைவரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்கன்னு இவன் பேசிக்கிட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க போட்டோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது கூட ஜியாங்க்கு ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமா ஃபீல் ஆகுது. நம்மள சுத்தி ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கான்னு அது என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஒருத்தவன் தூரத்துல இருந்து மின்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்ல, அதை பத்தி தான் சொல்றாங்க போல இருக்கு. கட் பண்ண இப்ப வீட்டுல இருக்க மின்னோட பாட்டி அந்த டாக்டர் டோஜினோட ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருக்க ஒரு நர்ஸ்க்கு கால் பண்ணி பேசுறாங்க. இவங்களோட பேரு லின். லின், நீ எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, டைம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க. பதிலுக்கு லின்னும் சரி சரி கண்டிப்பா நான் ஃப்ரீயா இருக்கும் போது வரேன், நீங்க உங்களுடைய டேப்லெட்ஸ் எல்லாம் சரியா எடுத்துக்கோங்க. இப்படி எல்லாம் பாட்டி லின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களே. இதுக்கான காரணம் என்னன்னா மின்ன அவனோட லைஃப்ல இப்போ வரைக்கும் சிங்கிளாவே இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப தனியா அவங்கிட்டே அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் நினைச்சு பாட்டிக்கு ஒரு பயம். அதனால அவனுடைய பேரை மின்னுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. இதே நேரம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி எமர்ஜென்சின்னு சொல்லி உள்ள கொண்டு வராங்க. டாக்டர் டூஜன் தான் அதில் ஹேண்டில் பண்றது. கரெக்டான ட்ரீட்மெண்ட் தந்துட்டு அந்த பையனோட அம்மா கிட்ட போய் டாக்டர் டூஜன் தான் பேசுறான். இப்ப நீங்க பயப்பட தேவையில்லை, எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துருச்சு, உங்க பையன் சீக்கிரமே சரியாகிடுவான். இப்படி பேசி முடிச்சுட்டு இவன் இங்க இருந்து போகும்போதே அங்க அந்த பையனோட நிலைமை கொஞ்சம் மோசமாகிடுது. லிந்தா வேகமா ஓடி வந்து டாக்டர் அந்த பையனை உடனே காப்பாத்தி ஆகணும்னு சொல்ல இவனும் போய் பாக்குறான். அந்த பையனுக்கு இப்ப ஹார்ட் பீட்டே இல்ல. இதே ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு மேல் நர்ஸ், அவனை பார்த்தாலே நம்ம டூஜனுக்கு பிடிக்காது. இப்ப இந்த பையனுக்கு சிபிஆர் தந்துட்டு இருக்கிறதே அவன் தான். அவனை பிடிச்சி வேகமா தள்ளி விட்டுட்டு உன்னால ஒரு சிபிஆர் கூட சரியா தர முடியாது, டூஜன் போய் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் எவ்வளவு ட்ரை பண்ணி அந்த பையனை காப்பாற்ற முடியல, அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். இந்த டாக்டர் டூஜன் மேலதான் எனக்கு ஒரு டவுட். சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப அப்படியே கட் பண்ண அந்த ரெண்டு போலீஸ் மின்னோட அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்றது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களை காட்டுறாங்க. அன்னைக்கு ரோட்ல இருந்து அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. மின்னோட அம்மா அந்த டாக்ஸி நிறுத்தி வச்சிருக்கும் போது ஒரு பொண்ணு அந்த பக்கமா வேகமா ஓடி வர்ற மாதிரியும், அவங்க காரை விட்டு வெளியே வரும்போது யாருன்னே தெரியாத ஒரு ஆளு மின்னோட அம்மா வேகமா பைக்ல மோதிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹெல்மெட் போட்டிருக்க ஒரு ஆள் வந்து அவங்களுடைய டாக்ஸி அங்க இருந்து எடுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப இந்த ஃபுட்டேஜ்ல என்னதான் நடந்திருக்கு அப்படின்றது இந்த ரெண்டு போலீஸ்க்கும் ஒன்னும் புரியல. கட் பண்ண இப்ப நைட் டைம் நம்ம மின்னவனுடைய டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வந்து ஏறான். அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. வந்ததுல இருந்து உளறிட்டு இருக்கான். அவனுடைய கண்ணெல்லாம் வேற வித்தியாசமா மாறுது. மின்ன டச் பண்ணதுமே அந்த கஸ்டமர் இங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்றத கரெக்டா சொல்றான். நீ தேவையில்லாத விஷயங்களை தலையிடுற, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா உனக்கு அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற வேலை மட்டும் தான் இருக்கும். பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கல்ல, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல இதை கேட்டதும் மின்னுக்கு ஒரு பயங்கர ஷாக்கு. சடன் பிரேக்கை போட்டு காரை ஓரமா நிறுத்திடுறான். இப்ப 3 பேரும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்படின்னா இந்த பொண்ணு ஒரு ஆவியா? சோசியல் மீடியால உன்னுடைய மெசேஜ்க்கு நான் தான் ரிப்ளை பண்ணேன். நீ சொன்னது உண்மைதான் போல இருக்கே. அப்ப கன்ஃபார்மா ஒரு பொண்ணோட ஆவி உன் கார்ல இருக்கு. இந்த ஆவி உன் கூடவே இருந்தா உனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். நல்லா யோசிச்சு பாரு. உன் காருக்கு வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப கம்மியாகி இருப்பாங்க. உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் இல்லாம போறது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணோட ஆவி தான். இவன் கரெக்டா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம முன்னோடியே சைலண்டா நின்னுட்டு இருக்கான். நான் சில விஷயங்கள் ட்ரை பண்றேன், இந்த பொண்ணோட ஆவி இங்க இருந்து போகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பேப்பர்ல சில மந்திரம்லாம் எழுதி எடுத்துட்டு போய் கார்ல வைக்கிறான். எதுவும் ஆகல. அந்த பேப்பரை மின்னோட தலையில கூட எடுத்துட்டு போய் வைக்கிறான். ஒண்ணும் மாறல. அவன் ஜியாங் மேல அந்த பேப்பரை வைக்கிறதுக்காக வரும்போது
வரும்போது அவங்க பயப்படுறாங்க. மின் தான் அவனை தடுத்து நிறுத்தி, நீ இதெல்லாம் இப்ப பண்ண வேணாம், நீ இப்ப இங்க இருந்து போலான்னு சொன்னதும் அவனும் ஒரு பிசினஸ் கார்டு எடுத்து நம்ம மின் கிட்ட தரான். உனக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்பட்ட என்ன கான்டாக்ட் பண்ணு, இந்த பொண்ணோட ஆவி உன் கூடவே இருக்கிறது நல்லது இல்ல, என்னால இப்ப அவ்வளவுதான் சொல்ல முடியும்னு மின்ன வான் பண்ணிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம மின்னுக்கு ஒரு நல்ல ஐடியா வருது. அந்த பொண்ணு ஜியாங்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக, உனக்கு என்னுடைய அம்மாவை நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீ அடிக்கடி என்னுடைய டாக்ஸில வந்திருக்கலாம், இந்த டாக்ஸியை விட்டு தள்ளி வேற எங்கேயும் உன்னால போக முடியல அப்படின்னா உனக்கு சொந்தமான பொருள் ஏதாவது நீ இங்கேயும் மிஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு இத்தனை நாளா அவனுடைய கார்ல நிறைய கஸ்டமர்ஸ் விட்டுட்டு போன பொருள் எல்லாத்தையுமே லைனா அடுக்கி வச்சிருக்கான். இதெல்லாம் நல்லா பாரு, உனக்கு சொந்தமான பொருள் ஏதாவது இங்க இருக்கிற மாதிரி உனக்கு தோணுதா? ஜியாங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் ஞாபகம் வர மாட்டுது. உடனே நம்ம மின் என்ன பண்றோம், இதுல இருந்து ஒவ்வொரு பொருளா எடுத்துட்டு போய் காரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்னு பாக்குறான். இப்படி பண்ணா ஜியாங் எந்த பொருளால அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம்ல. கடைசியா ஒரு போன் எடுத்துட்டு அவங்க இருந்து தள்ளி போக ஆரம்பிச்சதும் இங்க ஜியாங்கோட உடம்பு லைட்டா மறைய ஆரம்பிக்குது. அவங்களுக்கு விஷயம் தெரியுது. மின்ன இங்க வர சொல்லி கூப்பிடலான்னு அவன் பேரை சொல்றதுக்குள்ள இவங்க அந்த போன் கிட்ட அப்படியே அட்ராக்ட் ஆகி பறந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னுட்டு இருக்காங்களா. கிட்டத்தட்ட இப்ப ஒரு ஆவியை கிஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு நிலைமை. இப்ப இவங்களால எதுவும் பேச முடியல. அப்படியே டக்குன்னு ரெண்டு பேரும் வேற டைரக்ஷனுக்கு திரும்பிடுறாங்க. ஆக்சுவலா அந்த போனை தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம். மின்னுக்கு ஷாக் அடிச்சிருக்கோம்ல, அது கீழே விழுந்து பாட்டா போயிருக்கும். இப்ப அதெல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே கார்ல உட்காந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த போன்ல சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. மின்னும் திரும்பி பாக்குறான், அந்த இடத்துல ஜியாங் இல்ல. எங்க போயிருப்பா இவன் யோசிச்சுக்கிட்டு அந்த போன் எடுத்து பாக்குறான். அது ஆஃப் ஆகி இருக்குன்றது தெரியுது. இதனாலதான் ஜியாங் மறைஞ்சு போயிருப்பாங்க அப்படின்றத கெஸ் பண்ணிட்டு அந்த போனோட சார்ஜர் கிடைக்குமான்னு பக்கத்துல இருக்கிற கடையில போய் கேட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த போன் பழைய மாடல் அப்படின்றதுனால அதோட சார்ஜர் எங்க தேடியும் கிடைக்கல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவனும் கார்ல உட்காந்து அந்த போனை தான் பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா இவனை தேடி தேடி நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் டிப்ஸ் எல்லாம் சேர்த்து இவனுக்கு அதிகமான பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு டோட்டலா அவனுக்கு எவ்வளவு பணம் தான் கிடைச்சிருக்குன்னு பார்த்தா $500 மேல கிடைச்சிருக்கு. ஜியாங் இவன் கூட இருக்கும் போதுல இவனுக்கு இவ்வளவு பணம் கிடைச்சதே இல்ல. அப்பதான் யோசிச்சு பாக்குறான். ஒருத்தன் வந்து சொல்லி இருப்பான்ல, இந்த பொண்ணோட ஆவி உன் கூடவே இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் சம்பாதிக்க முடியாது, தேவையில்லாத பிரச்சனையில தான் மாட்டுவா, அவ இல்லைன்னா உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு. என்ன அவன் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா நடக்குதுன்னு மின்னுக்கே ஒரே குழப்பமா இருக்கு. அவன் அந்த போன் அப்படியே கேர்லெஸ்ஸா கார்ல வச்சுட்டு நேரம் வீட்டுக்கும் போயிடுறான். இப்ப நமக்கு ஜியாங்கோட ஆவியை காட்டுறாங்க. இருட்டா இருக்கிற ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் மின் பேரை சொல்லி கத்திக்கிட்டே, மின் தயவு செஞ்சு எப்படியாவது என்ன இங்க இருந்து வெளியே கொண்டு போயிடு அப்படின்னு. ஒரு வேலை ஜியாங்க ஆஃப்டர் லைஃப்க்கு போறதுக்கான இடத்துலயே தான் நின்னுட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்களால ஏன் இதை தாண்டி போக முடியல, அப்படி அவங்க லைஃப்ல என்னதான் நடந்திருக்கு அப்படின்றதுலாம் நமக்கு போக போக தான் தெரியும். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மின்ன அவன் பாட்டி கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட அவனுக்கு ஜியாங்கோட ஞாபகம் தான் வருது. கார்ல இப்ப அவ இல்லைன்னா வேற எங்க தான் போயிருப்பா அப்படின்னு. இவன் சாப்பிடாம அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி அவங்க கிட்ட சொல்றாங்க, மின் நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஏன் நீ சரியா சாப்பிட மாட்டேற, எப்பவுமே வீட்டுக்கு வந்தா தனியா பேசிட்டு இருப்ப, தூக்கத்துல உளருவ, நேத்து அந்த மாதிரி நீ எதுவும் பண்ணலையே. இவனும் பதிலுக்கு, பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், உங்ககிட்ட பழைய போனுக்கான சார்ஜர் ஏதாவது இருக்கான்னு கேட்க அவங்களே இல்லன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா பாட்டி அப்டேட்டட், அவங்க புது மாடல் போனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னவருடைய கார்ல போய் உட்காந்து இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இந்த போனை தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இதை பாட்டி பாத்துடுறாங்க. இது என்ன போன் புதுசா, இதுக்கு தான் அந்த சார்ஜர் கேட்டியான்னு கேட்க, பாட்டி இது ஒர்க் ஆகல, நானே இது தூக்கி போட்டுடலாம் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம முன்னவனுடைய பாட்டியை ஒரு இன்ஸ்டியூட்ல கொண்டு போய் விடுறோம். வீட்லயே தனியா இருக்க ரொம்ப போர் அடிக்கும்ன்றதுக்காக தான் பாட்டி இப்போ இந்த இன்ஸ்டியூட்க்கு வந்திருக்காங்க. மெடிடேட் பண்றது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் உள்ள நடக்கும். உள்ள போகும்போது பாட்டி பொறுப்பா என்ன பண்றாங்க, அங்க பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, நம்ம கிட்ட இருக்க பழைய பொருள் டொனேட் பண்றதுக்காக வச்சிருக்க பாக்ஸ், அது மின் வச்சிருந்த போன் எடுத்துட்டு போய் அது உள்ள போட்டுறாங்க. அவனும் பின்னாடியே வந்து கேக்குறான், பாட்டி ஏன் இப்படி பண்ணீங்க, அந்த போன் எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள ஏன் போட்டீங்கன்னு கேட்க, நீ தானே அது ஒர்க் ஆகல தூக்கி போடணும்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சரி நீ இவன் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப நமக்கு ஒரு பொண்ணு காட்டுறாங்க. இவங்க ஒரு விளாகர் போல இருக்கு. கையில ஒரு போன் வச்சு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கிட்டு இந்த சிட்டில என்னெல்லாம் இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க இருந்து அவங்க வேற ஏரியாவுக்கு போகணும்னு சொல்லி டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே கரெக்டா நம்ம மின்னு வரோம். இவங்க உள்ள ஏரியா உட்கார்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவங்க ஒரு லைட் ஹவுஸ்க்கு பக்கத்துல வந்து டிராப் பண்றான். அதுக்கான பணம் உனக்கு கிடைச்சிருது. இப்ப நம்ம மின்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே தனியா நின்னுட்டு இருக்கான். எப்பவுமே ஜாங்கி அவன் பக்கத்துல இருந்து தொணத்தொன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க திடீர்னு இல்லாம இருக்கிறது இவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்ப அங்க வர்ற கப்பல்ல அவங்கள போட்டோ எடுக்க சொல்லி இவங்கிட்ட கேக்குறாங்க. இவன் போட்டோ எடுத்துட்டு பாக்குறான். அதுல ஜியாங்கோட ஒருவன் தான் தெரியுது. ஏன்னா அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் மின்னோட கோவர்க்கர் ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்களும் ஒரு டாக்ஸி டிரைவர் தான். இவங்களுடைய பேரு யுன்சோ. அவங்களுடைய அம்மா தான் டாக்ஸில கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சைக்காலஜிக்கலா ஒரு பேஷண்ட் மாதிரி இருக்காங்க. யுன்சோ இங்க இருந்து வெளியே போனதுமே அங்க பக்கத்துல விளையாடிட்டு இருக்கிற சில குழந்தைங்களை அவங்க பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யுன்சோ திரும்ப வந்து பார்க்கும்போது கார்ல அவங்களுடைய அம்மா இல்ல. பயந்து போய் பக்கத்துல இருக்கிற இடத்துல தேடி பாக்குறாங்க. எங்க தேடியும் கிடைக்கல. நம்ம மின்னு அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனோட பேரு பார்க். எல்லாருக்கும் கால் பண்ணி இங்க வர சொல்லி அவங்களுடைய அம்மாவை தேடிட்டு இருக்காங்க. கட் பண்ண இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லேடி அவங்களுடைய குழந்தை கூட உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியல இந்த லேடி, அவகிட்ட வந்து பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களை பார்க்கவே கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது யுன்சோட அம்மா தான். அவங்க ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்குன்றதே தெரியாம இந்த லேடி பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த லேடியோட குழந்தைய பார்த்தது அவங்க பொண்ணு யுன்சோன்னு நினைச்சுதான் பேச வந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் யுன்சோ அவங்களுடைய அம்மாவை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு மின்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட அம்மாவை வெளியே இருந்து பாக்குற யாரா இருந்தாலும் தப்பா புரிஞ்சுப்பாங்க. அவங்க என்னமோ மோசமானவங்க மாதிரி, ஆனா உண்மையா என்னோட அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க எப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மின்னோட
ஃப்ரெண்டு பார்க்கும் அந்த இடத்துக்கு வந்து எல்லா இடத்துலயும் தேடிட்டான், கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப யோன்சோக்கும் கால் வருது. எங்க இருந்துன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. உங்களோட அம்மா இங்க தான் இருக்காங்க, சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வந்து பாருங்க அப்படின்னு. எப்படியோ இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆனதும் மின் அவனோட வீட்டுக்கு போறான். ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் ஜியாங்க மறுபடியும் கொண்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிடுறான். இப்ப ஜியாங்க காட்டுறாங்க, இருட்டா இருக்கிற அந்த இடத்துல தனியா உட்கார்ந்து இருக்காங்கல்ல. அப்ப அவங்க ஆப்போசிட்ல ஒரு லேடி கை குழந்தையோட நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த செகண்டே அவங்க அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல ஜியாங் பார்த்தது மின்னோட அம்மாவான்றது நமக்கு கிளியரா தெரியல. அவங்க கண்ணெல்லாம் கலங்கி ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டு. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மின்ன காட்டுறாங்க. அந்த பாக்ஸ்ல இருந்து எப்படியோ அந்த போனை வெளியே எடுத்துட்டு நிறைய கடைக்கு போய் தேடி பாக்குறான். எப்படியோ அவன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சார்ஜர் அவனுக்கு கிடைச்சிருது. சார்ஜர் போட்டு அடுத்த செகண்டே அந்த போன் ஆன் ஆகுதா. ஏதோ ஒரு இடத்துல தனியா அழுதுட்டு இருந்த ஜியாங்கோ அங்க இருந்து மறைஞ்சு நேரம் இவன் பக்கத்திலே வந்துடுறாங்க. பக்கத்துலனா நம்ம மின் பக்கத்துல அப்படியே க்ளோஸா உட்கார்ந்து இருக்காங்க. மின்க்கு இவங்களை பார்த்ததுல சந்தோஷம், ஜியாங்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அந்த இருட்டா இருந்த இடத்தை விட்டுட்டு திரும்ப இங்க வந்தது நினைச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, மின் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க அவன் பண்ண அந்த ஹெல்ப்காக. இவனும் ரொம்ப கேர்லெஸ்ஸா, இதெல்லாம் இருக்கட்டும், உன் போனோட சார்ஜர் கிடைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, கடைசியா அது ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் கிடைச்சது, அதுவும் $50 கொடுத்த அப்புறம் தான் அந்த சார்ஜர் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றேன். இதை கேட்கிற ஜியாங்கு ஒன்னும் புரியல. அது ஒரு பழைய மாடல் ஆச்சு, அதுக்கு போய் $50 கொடுத்துருக்க, நீ தேவையில்லாம பணம் எல்லாம் செலவு பண்ண மாட்டியே, உண்மையாவே அவ்வளவு பணம் கொடுத்து தான் வாங்கினியான்னு கேக்குறாங்க. இவனும் பதிலுக்கு பழைய சார்ஜர் தான் அது, வேற எந்த இடத்துலயுமே அது இல்லன்னு தான் அதுக்கு இவ்வளவு அமௌண்ட். இப்ப இந்த சார்ஜர் இங்கே இருக்கட்டுமா இல்ல நான் இதை போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு வரட்டுமா, இவன் போய் தந்தாலும் தந்துட்டு வந்துருவான்னு பயந்து போய் ஜியாங்கு இல்ல அது இங்கே இருக்கட்டும்னு சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டு. இப்ப அப்படியே கட் பண்ண இவங்க 2 பேரும் டாக்ஸில உட்காந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம மின்க்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. ஆனா இந்த கார்ல வந்து கொஞ்ச நேரத்துல அவருக்கு பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. இதுக்கு மேல முடியாதுன்னு வண்டியை நிறுத்த சொல்லிட்டு இங்க இருந்து இறங்கி ஓடிடுறாரு. ஜியாங் வந்ததும் இப்படி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சேன்னு மின்ன அவங்கள பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். இதே நேரம் ஜியாங் கார்ல இருக்கிற அந்த டிஸ்பிளேவை பார்க்கும்போது தான் நிறைய சம்பாதிச்சிருக்கான்றது தெரியுது. அதாவது இந்த ஒரு நாள்ல என்ன அவன் கூட இல்லாத இந்த ஒரு நாள் மட்டும் நீ $500 மேல சம்பாதிச்சிருக்க போல இருக்கு. ஆமா எனக்கு அதிகமான பணம் கிடைச்சது, இதுல இருந்து தான் $50 எடுத்து செலவு பண்ண, அதை நான் செலவு பண்ணாமலே இருந்திருக்கலாம்னு சொல்றான். இவன் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றான். ஆனா இது தெரியாம ஜியாங் அப்செட் ஆகிடுறாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு மின் அம்மாவோட கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க அந்த 2 போலீஸையும் காட்டுறாங்க. இப்ப இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லாம ஆல்ரெடி பெண்டிங்ல இருக்க ஜியாங்கோட கேஸையும் இவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. அந்த போலீஸ் கையில ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட தந்து நம்ம இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றாரு. இப்ப இந்த போட்டோல இருக்கிறது ஜியாங் தான். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, அந்த இடத்துக்கு அவங்க போயிருக்காங்க. அப்ப அவங்க கையில ஒரு டைரியும் இருக்கு. உடனே இந்த 2 போலீஸும் இந்த ஹால் எங்க இருக்குன்றத தேடி கண்டுபிடிச்சு அங்க வேலை செஞ்சிட்டு இருக்க ஒரு லேடி கிட்ட போய் இந்த போட்டோவை காட்டி இந்த மாதிரி டைரி ஏதாவது பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கும் இந்த விஷயம் ஞாபகம் வருது. டீடைல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க, அந்த டைரி இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து கேட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. நான் கேட்டதுக்கு அவரே போலீஸ்னு சொன்னாரு. அது யாரா இருக்கும்னு இந்த போலீஸ்க்கே தெரியல. அவர் இங்க இருந்து வெளியே போகும்போது தான் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அவருடைய அசிஸ்டன்ட் திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டே யாரிடையே போன்ல பேசிக்கிட்டே இருக்கான். நீ யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க, உனக்கு யார் அடிக்கடி கால் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவான்னு எனக்கே தெரியும். அவரை மீட் பண்றதுக்காக தான் இப்ப நம்ம 2 பேருமே அவருடைய இடத்துக்கே போக போறோம்னு சொல்றோம். இவங்க போய் மீட் பண்ண அப்புறம் தான் தெரியுது அது வேற யாரும் இல்ல, ஜியாங்கோட அப்பா தான். அவர் தான் அசிஸ்டன்ட்க்கு தொடர்ந்து கால் பண்ணி அவர் பொண்ணோட கேஸை மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருந்திருப்பாரு. நானும் ஒரு போலீஸ்னு போய் இவருடைய பொண்ணு டைரியை வாங்கிட்டு வந்தது இவரோட வேலை தான். போலீஸ் அவரை பார்த்து உங்க பொண்ணு இறந்து போனதுல உங்களுக்கு இவ்வளவு விஷயம் டவுட்டா இருக்குல்ல, அவங்க இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் கூட உங்களுடைய உடம்பை அட்டாப்சி பண்றதுக்கு நீங்க தரவே இல்ல. ஜியாங்கோட அப்பாவும் பதிலுக்கு இல்ல எனக்கு அது தரதுல விருப்பமே இல்ல, என் பொண்ணை நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணாம விட்டுட்டேன்னு சொல்றாரு. கடைசி அந்த போலீஸும் சரி இதெல்லாம் இருக்கட்டும், அந்த டைரியை நீங்க தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எங்களுக்கு தெரியும், இப்ப அது எங்க இருக்குன்னு கேட்க ஜியாங்கோட அப்பாவும் அது என்கிட்ட தான் இருக்குன்னு உங்களுக்கு தரேன்னு சொல்றாரு. போலீஸ் எதுக்காக அந்த டைரியை தேடிட்டு இருக்காங்கன்னா ஜியாங்கோட கேஸ்ல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக தான். இப்ப நைட் டைம் நம்ம மின் கிட்ட ஜியாங் கார்ல உட்காந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல நீ என்ன எப்பவுமே அவாய்ட் பண்ணிட்டே தானே இருப்ப, இப்ப எப்படி திடீர்னு உனக்கு என்ன காப்பாத்தணும்னு தோணுச்சு எப்படின்னு கேட்க மின்ன யோசிச்சு பாக்குறான். அவனோட ஃப்ரெண்ட் யோன்சோ சொல்லியிருப்பாங்கல்ல, என்னோட அம்மா வெளியே இருந்து பாக்குறவங்க எல்லாருமே தப்பா தான் புரிஞ்சுப்பாங்கன்னு அவங்கள பத்தி எனக்கு தான் தெரியும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இவனும் ஜியாங் கிட்ட சொல்றான், நீங்க இங்க தனியா கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது, மத்தவங்களுக்கு இது புரிய வைக்கவும் முடியாது, எனக்கு மட்டும் தானே தெரியும், அதனாலதான் நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு லேடி, அதாவது ஒரு ஆவி நின்னுட்டு இருக்கு. சரி இங்க இருந்து போயிடலான்னு பார்த்தா மறுபடியும் அந்த லேடியோட ஆவி உங்க கண்ணில் படுற மாதிரியே வந்து நின்னுட்டு இருக்கு. ஜியாங் பயந்து அப்படியே கீழே ஒளிஞ்சுக்கிறாங்க. மின் தான் அந்த ஆவி கிட்ட தைரியமா போய் உங்களுக்கு எதாவது டிராப் பண்ணணுமான்னு சொல்லி அவங்களை உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். அந்த லேடியோட ஆவியும் மின்ன பயமுறுத்தலான்னு ட்ரை பண்றாங்க. அவங்க கொஞ்சம் கூட மதிக்கல. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்ற மாதிரி நோஸ் கட் பண்ணி விட்டுறான். அந்த ஆவி இறங்க வேண்டிய இடமும் வந்துருது. அவங்கள டிராப் பண்ணதுக்காக நம்ம மின்னு பணம் கேட்டா அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு திமிர இறங்க ட்ரை பண்றாங்க. அப்ப இவ்வளவு நேரம் கார்ல ஒளிஞ்சிட்டு இருந்த ஜியாங் தான் அவங்களை தடுத்து நிறுத்துறாங்க. நீயும் ஒரு ஆவியான்னு ஜியாங்க பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் என்ன 3 பேருக்குமே வெளியே மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இங்க பாரு, நீ கேட்கிற மாதிரி பணத்தெல்லாம் என்னால உனக்கு தர முடியாது, ஆனா நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். எனக்கு ஒரு பஸ் ஸ்டாப் தெரியும், தினமும் அந்த இடத்துல லைனா நிறைய ஆவிங்க நின்னுட்டு இருப்பாங்க, அவங்கள போய் நீங்க மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ஆவிங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. அந்த இடத்த சொல்லாமலே போயிட்டாங்களேன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு வேற ஒரு பொண்ணோட ஆவி வருது. இப்ப இந்த ஆவிதான் இவங்களை கூப்பிட்டு போய் அந்த பஸ் ஸ்டாப் எங்க இருக்குன்ற விஷயத்த காட்டுறாங்க. இப்ப இந்த இடத்துல எந்த ஒரு ஆவியும் இல்லைன்னா யோசிக்காதீங்க, நீங்க மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆவிங்களை பாப்பீங்கன்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.